நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நாங்களோ எழுந்து நிம்மதி நிற்போம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவன் நம்மை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பிரச்சனையிலிருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த வழியிலும் கூட அதே மீகாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி, ஆம் தேவனே இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாய் இருக்கிறபடினாலே இருளின் ஆதிக்கங்கள், இருளின் வேதனைகள், இருளின் குழப்பங்கள், இருளுடைய பயங்கள் நம் வாழ்க்கையில் சூழ்வது இயற்கைத்தான். ஆனாலும் கூட இருளிலே தேவன் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அந்த இருள் போன்ற குழப்பத்தின் அனுபவத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் கடந்து போகலாம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக, நம்முடைய வாழ்விலே பிரகாசிக்கின்ற தேவனாக ஆண்டவர் இருப்பதினாலே தெளிவாயிருக்கும். இருளினுடைய ஆதிக்கம் நம்மை எவ்வளவுதான் ஆண்டாலும் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் ஒளியானவர், இருளை மேற்கொள்ளத்தக்கதான ஒளி நிறைந்த தேவன் என்று சொல்லி நாம் தேவனை விசுவாசிப்போம். இருள் நம்மை சூழ்ந்தாலும் கூட தேவன் நமக்கு ஒளியாய் வந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெற்றியை கொடுக்கிற தேவனாக நம் தேவன் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு எகிப்திலே ஒரு இருள் போல ஒரு வாழ்வு, அவருடைய வாழ்க்கை வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனோ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது மோசையை கொண்டு அவளை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வந்தது போல இன்றைக்கு இருள் சூழ்ந்த ஒரு சோதனைக்குள்ளாய் இருப்பதை கண்டு நாம் மனம் துவண்டு போக வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இருளை மாற்றி வெளிச்சம் கொடுக்க அவர் இன்றைக்கும் போதுமானவர், இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய நம்பிக்கைக்கு தேவன் நிச்சயம் பலன் கொடுப்பார். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்கு வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. நமக்குள்ளே ஒளியாகிய தேவன், வெளிச்சத்தின் தேவன் நமக்குள் இருப்பதினாலே இருள் எவ்வளவாக நம் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் கூட இருளிலே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்வது போல நாமும் சொல்லும். அன்பின் ஆண்டவரே, இருள் எங்களை சூழ்ந்தாலும் இப்போது சூழ்ந்தபடியே எங்களுடைய காரியங்களை ஆண்டவரே அவைகள் ஆட்கொண்டாலும் என் இருளை மாற்றி தேவன் எனக்குள் வெளிச்சமாய் இருப்பதற்காக என் வெளிச்சத்திலே அநேகர் வெளிச்சம் காணும்படியாக தேவன் நடத்தும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து கொண்டு இதுவரைக்கும் பராமரித்துக் கொண்டு வருவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.